எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட்டு இந்த மாதிரி இருக்குது. மேலே பிரேக் ஆகணும் மேலே, கீழே பிரேக் ஆகணும் கீழே. இந்த கடைசி கேண்டில் இன்னும் பிரேக் ஆகலை, கரெக்டாகவே நிப்பாடிச்சு. நிஃப்டியில் பார்க்கும்போது மேலே பிரேக் ஆகி போயிடுச்சு. நாளைக்கு எப்படியும் பிரேக் ஆகிரும் நினைக்கிறேன், ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து இன்னைக்கு பெருசாக ஒன்றும் எடுக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு அப்போ ஓப்பன் போட்டான்னா மேலே போயிடுவோம். இது ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்துச்சுன்னா கீழே எடுத்து வந்துடும். சரி, எப்படி இருந்தாலும் 5 மினிட்டை பார்த்து எடுங்க. 5 மினிட்டில் எப்படி எடுத்துருக்கோம். நம்ம டெய்லியில் ஒரு லைன் போட்டு வச்சுக்கணும். எது டார்கெட்டோ அதில் ஒரு லைன் போட்டு வச்சுக்கணும். இதுதான் டார்கெட். ஆனால் அது வரை தான் நம்ம டார்கெட்டே வைக்கிறோம். ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்பெண்டிங் டாப்பு. நான் அந்த கேண்டில் முடிஞ்சானே என்ட்ரி எடுத்துட்டேன். இந்த கேண்டில் க்ளோஸ் கொடுத்தோன்னே இவ்வளோ தூரம் டார்கெட் போட்டு எடுத்துட்டேன். நான் கொஞ்சம் குவாலிட்டி நிறையா போட்டதால் இதுலேயே ஓரளவு ப்ராஃபிட் வந்துச்சு. அப்புறம் கீழ் சுவிட்சுன்னு ஒன்று இருக்குது, அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு விட்டுட்டேன். டெய்லி 10,000 போதுங்கிற மாதிரி ரொம்ப எல்லாம் எடுக்க முடியாது. மார்க்கெட்டு வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு ஓடனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு வாய்ப்பு முதல்ல கிடைச்ச ப்ராஃபிட்டை எடுத்து அதோட ஸ்டாப் பண்ணிடணும். திரும்ப திரும்ப எடுக்கணும்னு நினச்சா முடியாது மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் வரல. அடுத்தப்போ இதில் ஒன்று, இதில் வந்து பையாக இருக்கணும். அதுக்கு கீழே வந்துடுச்சு. நான் அப்போமே இனி மார்க்கெட்டு மேலே போனாலும் கீழே இறங்கும் பெரிய அளவில் இருக்காதுன்னு பார்த்தேன். அது ஹோல்டாகி போயிடுச்சு. இதில் வந்து பையாக இருக்கணும். அப்போ கரெக்டான இடம். இந்த இடத்துல பையாகி போச்சுன்னா அப்போ கீழே இறங்காது. இந்த கோல்டுலாம் நடந்திருக்காது, ஷார்ட்டாக போயிருக்கும். இது மேலே நடு எங்கே தான் பையாகணும்னு தெரியாமல் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தப்போ இதில் யாரும் பண்ணியிருக்கோன்னா அது மேலே பையாகுது. அதுக்கப்புறம் இது வந்து கரெக்டாக இங்கே வந்து கரெக்டாக வந்து போகுது. அதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட் சப்போர்ட் வந்து கரெக்டாக ஒரு செல்லர் ஓப்பனில் போடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இடையில பை ஆயிடுச்சுன்னா அப் ட்ரெண்டுன்னா அப்படி தான் நடக்கும். ஆனால் மேலே எதுவும் கடைசி கேண்டில் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு, இது கீழேருந்து மேலே போகும்போது இது கடைசி கேண்டில் மேலே பிரேக் பண்ணிடுச்சு. திரும்ப கீழே இறங்குது. பிரேக் ஆகலை, திரும்ப மேலே இதுலேருந்து பை ஆகுது. இப்போ இது வந்து கரெக்டான ட்ரேடு. இது கீழே போகிறவங்க நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் இங்கே ஒரு கடைசி டார்கெட் இவ்வளோ தூரம் தான் வைக்க முடியும். ஒரு சின்ன மூமெண்ட்டை கேட்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணி போனால் தான், அதை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த டார்கெட் வந்து நிற்கும். ஏன்னா அந்த பையர் செல்லர் வின் பண்ணோட அந்த கடைசி கேண்டில்லாம் ஒரு திரும்ப இடம் போட்டு அதிலெல்லாம் போய் இது கரெக்டாக அப்புறம் மேலே போகுது. மேலே இந்த லைனை பிரேக் பண்ணிடுச்சு. இது கடைசி கேண்டில், அதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஒன்று அப் ட்ரெண்டுன்னு காமிக்குது, திரும்ப இறங்குது. இதில் ஒரு சின்ன பையர் இருக்குது, அதை உள்ள போயிடுச்சு மார்க்கெட்டு. அப்போவுமே மார்க்கெட்டு மேலே பையாக போகுதுன்னு நம்ம ஓரளவுக்கு அடிச்சுக்கலாம். சின்ன ரிஜெக்ட் போட்டிருக்கு. திரும்ப இந்த பையர் அது உள்ளே போகக்கூடாது, நாங்கன்னே ஸ்டாப் ஆகிருக்கணும். இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி இந்த பாடியை வின் பண்ணியிருக்கக்கூடாது. வின் பண்ணால் திரும்ப கீழே இறங்கினாலும் மேலே ஓடிடும். ஒரு கிளியரான மூமெண்ட்டும் கிடையாது. கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி வந்து ஆனால் மேலே தான் போச்சு. இதில் இன்னொரு என்ட்ரி அதில் போட்டோம்னா இப்போ கீழே இறக்கிட்டு இதுலேயும் போட முடியாது. பையர் செல்லர் வின் பண்ணிட்டான்னு உடனே போட முடியாது. வந்தால் இதில் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கணும். இதில் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து திரும்ப அதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்போ தான் கீழே இறங்காது. இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இதில் எப்போ என்ட்ரி போடலான்னா, இது மேலே போயிடுச்சு, பிரேக் ஆகி திரும்ப கீழே ரிட்டர்ன் ஆகுது. இந்த செல்லர் ஓப்பனில் ஒரு லைன் போட்டு அதில் வந்து பை ஆகுது. அப்போது இந்த பையர் செல்லர் வின் பண்ண இடத்துல லைன் போட்டு எடுக்கலாம்.
நம்ம மேலே டார்கெட் இதாக இருக்குது. நம்ம அந்த பையர் ஓப்பனும் அந்த கடைசி கேண்டில் டார்கெட் இதில் தான் இருக்குது. அதனால் இந்த இதை கூட எடுக்கக்கூடாது. போனோன்னு இவ்வளோ இடத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணணும். இதெல்லாம் ரிஸ்க்கு. இதெல்லாம் தேவையில்லாத ட்ரேடு. அதில் மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடாது. மார்க்கெட்டு எதில் வாய்ப்பு கிடைக்கும் அதை மட்டும் எடுக்க முடியலன்னா விட்டுறணும், பார்த்துக்கணும். இன்றைக்கி எண்டு எடுத்திங்கன்னா இல்லைன்னு விட்டுறணும். அந்த மாதிரி மனநிலை வராது முதல்ல. அது எப்படியாட்டும் எடுத்துருவோம். ட்ரேடுங்கிறது இது ஒரு இதில் நம்ம அடிமை ஆயிரும். அதான் பிரச்சனை. ஏதோ ஒரு கீழ் சுவிட்சுன்னு ஒன்று இருக்குது. அந்த இதில் இருக்குது. அந்த சகி ஆப்பில் நம்ம ப்ரொஃபைல்னு இருக்கும், அதில் இருக்குது. அது ஒரு ப்ராஃபிட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்னா அது மட்டும்தான் சேஃபு. வேறு மற்றபடி நம்மளை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எப்படியும் நம்மளை காலி பண்ணிவிடும். இதுவும் இந்த இதில் கரெக்டாக போய் திரும்பி இருந்தேன்னா கீழே இறங்கி திரும்ப இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து போயிருப்போம். அப்போது நல்ல ஒரு மூமெண்ட்டும் கிடச்சிருக்கும். ஏன்னா கீழே ஒரு ரெசிஸ்டன்னா இந்த இதுதான் ரெசிஸ்டன். மேலே போயிட்டுனா அதுக்கப்புறம் திரும்பும்போது அப்போ எடுக்க முடியாது. அது எப்போனாலும் மேலே பையாயிடும். இப்போ கரெக்டாக அந்த ரெசிஸ்டனில் போய் திரும்பி அப்போ கீழே இறங்குற மாதிரி ஒரு இது கிடச்சின்னா அப்போ எடுத்தால் இவ்வளோ தூரம் டார்கெட் போடலாம். இதுவரையும் டார்கெட் போடலாம். அதுக்கப்புறம் இதுலேருந்து பை ஆகும்போது ஒரு நல்ல டார்கெட் கிடைக்கும். இதுலேருந்து பை ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த ரெசிஸ்டன் தூரம் வைக்கலாம். இப்படி நடக்கிற மூமெண்ட்டை தான் நம்ம கேட்ச் பண்ணோம். இது வந்து மேலே போயிடுச்சு. இது ரெசிஸ்டன் அதுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துட்டு அது அப்படியே எல்லாம் பிரேக் ஆகி அப் ட்ரெண்ட் ஆயிருந்துன்னா அப்போ ட்ரெண்டு ஏற மாதிரி போயிருக்கும். கீழே இறங்குது. இறங்கினாலும் கரெக்டாக இந்த இதுலையா வந்து பை ஆகணும். அப்போ தான் கரெக்டாக போகும். இல்லைன்னா மூவ்மெண்ட்டாக இருக்காது. நாங்கள் செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு காமிச்சிட்டு திரும்ப மேலே போச்சுனாலும் பை அவ்வளோ ஆகாது. நம்ம எடுக்க மாதிரி நம்ம இந்த பையர் செல்லர் வின் பண்ண கூட தான் எடுக்கணும். இதுவும் கரெக்டாக வின் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப என்னால் இவ்வளோ தான் டார்கெட் வைக்க முடியும். அந்த கடைசி கேண்டில் இவ்வளோ தான் வைக்க முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன மூமெண்ட் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. நம்மளுக்கு சேஃபான இது. எனக்கு இது சூப்பராக இருந்தது. இந்த 1 மினிட்லேயே நல்லா தெளிவாக இருந்தது. எடுக்கிறதுக்கு நல்லா இருந்தது. காலையிலே முடிச்சிட்டோம். ஒரு 8வது கேண்டில் 2 3 4 5வது கேண்டிலே ட்ரேடு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ட்ரேடு. அதுதான் தொழில். இல்லைன்னா தொழில் பண்ண முடியாது. மார்க்கெட்டை பொறுத்த வரையும் அதில் எடுத்துடலான்னு நினச்சிருந்தா எடுக்க முடியாது. கிடைச்ச ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு ஓடிடணும், அவ்வளோதான். இதே நல்லா இருக்குது. இதில் வந்து ஒரு கேண்டிலே பை ஆகுது. இது போனால் ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த செஞ்சு நான் 2வது டைம் தான் போய் எடுத்தேன். இதில் போகும்போது எடுத்தேன். இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேண்டில் நடக்கும்போது எடுத்தேன். ஏன்னா இது எப்படியே ஸ்விங்கி போய் திரும்புவான், 2வது கண்டினியூவாக போயிடும் அப்படின்றது எடுத்தது. இதெல்லாம் தைரியமாக எடுக்கலாம். இப்போ உள்ளே வந்துட்டுனாலும் எடுக்கலாம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பயப்படணும். ஏன்னா இது திரும்புகிற இடம், திரும்பி வந்துடக்கூடாது. டவுன்டன்னா கீழே எடுத்துகிட்டு வந்துடும். அப்படி இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு அப்படியே எக்ஸைட் பண்ணிடணும். அதுக்கு ஒரு தூரம் போய்ட்டு இறங்கும் போது தெரியும் போது நம்ம ஓரளவு 1 மினிட்டில் பெரிய அளவு லாஸ் வராது. 5 மினிட்டில் தான் பெரிய லாஸில் வந்து போட்டுரும். இந்த கேண்டில் முடிஞ்ச பிறகு எடுக்கலாம். இந்த கேண்டில் முடிஞ்சோன்னா இதில் ஒரு இன்வெர்டர் கேமரா தான் வந்துருக்கு. மார்க்கெட்டு ரிவல்ஸ் தான் ஆகும். அப்புறம் ஏதோ சப்போர்ட் மாதிரி அப்படியே எடுக்கலாம். இதுக்கு கீழே போயிட்டுனா ட்ரெண்டு மாறிடும். கீழே இப்படி இறங்கிட்டுனா அப்போ கீழே தான் எடுக்க பார்க்கணும். ஒரு டார்கெட்டு போட்டேன். சூப்பராக போச்சு. அதில் 5 மினிட்டில் ஒரே கேண்டில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இது 5 மினிட்டும் 1 மினிட்டும் வச்சு எடுத்துக்கணும். அதுதான் கரெக்ட். அதுக்கப்புறம் கீழே இறங்குது. ஒன்று இறங்கி இங்கே பையாக இருக்கணும். மேலே பை ஆகுது, போகலை. இது போயிருக்கணும். அந்த கேண்டில் மேலே போயிருக்கணும். அதுதான் கரெக்டான ட்ரெயின். அப்புறம் அங்கே போயிருக்கோம்.
திரும்ப அது இந்த பாடியை கூட க்ளோஸ் பண்ணலாம், அதுக்குள்ளேயே இறங்குது. அப்புறம் கீழே அது ஹோல்ட் ஆகிட்டு தான் இருக்கும். கீழே இறங்குறதும் எடுக்க முடியாது, பெரிய அளவில் ஒரு கிளியரானது இல்லை. இப்போ இதுதான் ரெசிஷனு, அதுக்கு மேலேயே ஹோல்டாகி இறங்கிருக்கு மத்தியில். இது கடைசி கேண்டில் கீழே பையாவது, கீழே பிரேக் ஆகிட்டு இது உள்ளே வருது. இதுக்கு அப்புறம் தான், இந்த கேண்டிலுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். இந்த கேண்டிலுக்கு அப்புறம் கீழே போகுதுன்னு எடுத்தாலும் டார்கெட்டு எவ்வளோ தூரத்தில், இதுதான் டார்கெட். அதுவும் அப் ட்ரெண்டாக இருக்குது மார்க்கெட்டு. இதெல்லாம் ரிஸ்க்கான ட்ரேடு. நல்ல கிளியர்னால் இதில் நல்ல கிளியராக கிடைக்கும். இப்போ கீழே பிரேக் ஆகணுன்னா அடுத்த கேண்டில் ஒரு ரெட் வரும், ஒரு க்ரீன் வரும், அதுக்கப்புறம் அதை பிரேக் ஆகும், அப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கும். இந்த இப்போ இது கடைசி கேண்டில்னால் இதெல்லாம் வின் பண்ணியிருக்கக்கூடாது. இது ஒரு ப்ராப்பராகவே இல்லை. நான் இதெல்லாம் பார்க்கல, அதோட நிப்பாட்டிட்டேன் போதும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பார்த்து ட்ரேட் எடுங்க, லாஸ் விடாங்க.